வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒரே நாளில் மட்டும் 1237 விருப்ப மனுக்கள் அதிமுகவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்துள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநில 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு படிவங்களை பெற ஏராளமான நிர்வாகிகள் வந்தடைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களது உத்தரவிலா இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட விருப்ப மனு தெரிவித்து மொத்தம் இதுவரை 1237 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளனர் என்றும், இதில் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 349 விருப்ப மனுக்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வேண்டி 888 விருப்ப மனுக்களும் பெறப்பட்டுள்ளன என்பதை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இதில் ஓபிஎஸ்ஓ அல்லது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களோ, சசிகலாவின் ஆதரவாளர்களோ இதில் இடம்பெறவில்லை. அவர்கள் வேட்புமனு கொடுக்கவில்லை. தற்பொழுது விருப்ப மனு கொடுக்காத காரணத்தினால் இவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாகவோ அல்லது புதிய கட்சியை தொடங்கி அதில் போட்டியிடுவதற்கோ அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் பொறுத்தளவிற்கு திமுக வர்சஸ் அதிமுகவா அல்லது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் என்ற 4 முனை போட்டியா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முதலில் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து நிர்வாகிகள் வேட்பாளர்கள் மனு தாக்கலை செய்திருப்பது சிறப்பாக இருந்திருக்கும். உட்கட்சி மோதலை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு அதிமுகவின் தோல்வியை தான் பெற்றுத்தரும் என்று நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டியிடலாமா அல்லது தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் அதிமுக வெற்றியடையுமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பொதுச் செயலாளருக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். நீதிமன்ற தீர்ப்பிலும் வெற்றியடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.